Allahu 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 Allah Allahu 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 Allah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. قال النبي صلى الله عليه وسلم عرج بي إلى السماء صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மேராஜ் இரவிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரஜப பிறை 22 அந்த இரவில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து இந்த ரூஹுடன் இந்த உடலுடன் விண்ணுலக பயணம் மேற்கொண்டு 7 வானங்களை கடந்து அல்லாஹுடைய தர்பாரை அடைந்து அல்லாஹுக்கு முன்னால் அமர்ந்திருந்து பல்வேறு ரகசிய தகவல்களை எல்லாம் அறிந்து கொண்டு திரும்பி வந்த அந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற ஒரு இரவாக இதை இஸ்லாமிய உம்மத் அனுஷ்டித்து வருகிறது. இதை யாதுகார் என்றுதான் நமக்கு சொல்லித் தருகிறார்களே தவிர இந்த இரவு இபாதத்துக்கான இரவல்ல. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஷபே பராத் இபாதத்துக்கான இரவு. கூமு லைலஹா சூமு யோமஹா, அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பிருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இரவு அப்படி இபாதத்துக்கான இரவல்ல, நோன்பு வைப்பதற்கான இரவும் அல்ல. அதே நேரத்தில் நினைவு கூற வேண்டிய யாதுகார். சில நேரங்களில் யாதுகார் भी इबादत बन जाती है. வதக்கிர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், பிறருக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் நாட்கள், அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பெரும் உதவிகள் இறங்கிய நாட்கள், அல்லாஹ்வுடைய கடுமையான சோதனைகள் நிகழ்ந்த நாட்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான நாட்கள். எத்தனையோ நாட்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதையெல்லாம் அவ்வப்பொழுது நினைவு கூறுங்கள், நினைவு கூற வையுங்கள். வதக்கிருஹும்,
அந்த மக்களுக்கு நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள் என்கிறார். அதை வேறு விதமாக புதிதாக ஒன்றிருக்க இன்னொன்றாக சொல்ல முடியுமா? அதே சம்பவம் தான், அதே நிகழ்வு தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்துகிறோம். ஞாபகப்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபத்ஹ் மக்கா அல்லாஹ்வுடைய நாள், பத்ருடைய யுத்தம் அல்லாஹ்வுடைய நாள், உஹது யுத்தம் நடந்த நாள் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்த நாள், ஹிஜ்ரத் செய்த நாள் அல்லாஹ்வின் உதவி கிடைத்த நாள், நபி அவர்கள் பிறந்த நாள் அல்லாஹ்வின் நாள். இந்த நாட்களை எல்லாம் நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். கடந்த வருடம் வராத எத்தனையோ சின்ன திருசுகள் இந்த வருடம் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் இந்த வருடம் அவர்களுக்கு தெரிந்து விடலாம். அல்லது கடந்த வருடம் வந்தவர்கள் அந்த ஒன்று மட்டும் எனக்கு நான் சரியாக கேட்கவில்லை, அது மட்டும் எனக்கு மிஸ்ஸிங்காக இருக்கிறது என்றால் அது இந்த வருடம் அவர்களுக்கு கிடைத்து விடலாம். பெரும் பாக்கியம் அல்லவா? அவ்வப்பொழுது ஈமான்கு தாசா கர்த்தே ரஹ்னா, ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜத்திதோ ஈமானக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள், புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அவ்வப்பொழுது அது அடுக்கடையும், அதிலே பவர் மங்கும், நூறு குறையும். அதை நீங்கள் மீண்டும் சார்ஜ் செய்து கொண்டே இருங்கள், ஈமானை வலுவாக்கி கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் உத்தரவிட்டதின் பேரிலே இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்துகிறோம் எல்லா இடங்களிலேயும். சில ஊர்களை பற்றி சொல்கிறார்கள், அங்கே இது போன்ற நிகழ்வெல்லாம் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். அங்கே நினைவூட்டுவதற்கான அமைப்புகள் இல்லை, நினைவூட்டுவதற்கான ஆட்களும் இல்லை, அதற்கான வல்வலாவி நகி, ஜோஷ் பி நகி, யாத் பி நகி, யாத் கரானே வாலே பி நகி. ஆனால் அல்லாஹ் இந்த சென்னை மாநகரத்தை எந்த அளவுக்கு கபூல் செய்திருக்கிறான் தெரியுமா? எந்த பள்ளியும் இதை விட்டும் காலியாக இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அத்துணை பள்ளிகளிலே ஏற்றுக்கொண்டவர்கள் சில நேரங்களில் அதிலே ஒரு சில விஷயங்களை ஏற்காமல் இருக்கிறார்கள். ஆனால் நிகழ்வு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தால் மறுக்கவும் முடியவில்லை. கொஞ்சம் கொள்கையிலே வித்தியாசமாக இருந்தாலும் சொல்கிறார்கள், मेराज तो हुई लेकिन कब हुई कोई पता नहीं. அதுலயும் கொஞ்சம் இக்கண்ணா, मेराज तो हुई कुरान में है, हदीस में है. அதை நாம் எப்படி நிராகரிப்பது? நிராகரிக்க முடியவில்லை. ஆனால் அதிலே ஒரு இக்கண்ணா, தால்மை காலாக, அதுல ஒரு சின்ன ஒரு இக்கண்ணா. என்ன சொல்கிறார்கள்? அது எப்ப நடந்துச்சுன்றது ஒன்னும் உறுதியா தெரியல. அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ பிறகு எதற்காக அந்த ஒரு புள்ளி வைக்கிறாய்? அது ஈமானிலே ஏற்படுகின்ற பலகீனம் அல்லவா? இதை மறுக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடந்த நிகழ்வுகள், நபி அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே எதை காட்டுகிறது தெரியுமா? யதார்த்தமாக சராசரி மனிதனாக எதை அஸ்பாபுகளை கொண்டு, காரணங்களை கொண்டு மனிதன் இணைத்து பேசுகிறானோ, சில நேரங்களில் காரணங்கள் அனைத்தையும் விட்டும் விலகியும் அல்லாஹ் நடத்துவான். அதற்கு எந்த காரணங்களும் தேவைப்படாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம், அதுக்குத்தான் ரூஹானி ஜிந்தகி சொல்றாங்க. அந்த ஒரு உலகமும் நம்மோடு தான் இருக்கிறது. அது நமது கண்களுக்கு புலப்படாது, அறிவுக்கு புலப்படாது, சிந்தனைக்கு வராது, கல்வி ஏற்கிறதுக்கு மறுக்கும். ஆனால் அல்லாஹ் செய்வான். அல்லாஹுக்கு அந்த சக்தி இருக்கிறதா இல்லையா? நபியவர்களுக்கு அல்லாஹ் அந்த நேமத்தை வழங்கினானா இல்லையா? நபியவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கெல்லாம் வழங்கினானா இல்லையா? இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் அறிவு ஏற்கவில்லை, பரவாயில்லை, நான் ஏற்கிறேன். என் கல்வி ஒத்துக்கொள்ளவில்லை, ஆனால் நான் ஏற்கிறேன். ஏன்? என் ஈமான் குர்ஆனை கொண்டிருக்கிறது, ஹதீஸுகளை கொண்டிருக்கிறது, ஹுசூரை கொண்டிருக்கிறது, ஹுசூரினுடைய சொல்லை கொண்டிருக்கிறது. இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது நபியவர்கள் சொன்னதை உடனுக்குடன் ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள். இதை எங்களால் ஏற்க முடியவில்லை என்று முர்த்தத்தானவர்களும் இருந்தார்கள். இதை எங்களால் ஏற்க முடியவில்லை என்றார்கள். முனாஃபிக்குகள் ஃபசாது செய்தார்கள். நேற்று வரையிலும்
ஒரு மலக்கு வருகிறார் போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இவரே நேரடியாக போனாராம், பார்த்தாராம், என்னங்க இது என்று குழப்பம் செய்தார்கள். நீண்ட நெடுகாலம் விடுங்கள். சமீபத்திலே சர் சையத் அஹ்மத் கான் என்கிற ஒரு பெரிய அறிவு விஞ்ஞானி, அறிவு ஞானி, அவர் உருவாக்கிய காலேஜ் தான் அலிகார்டு யூனிவர்சிட்டி. அவர் ஒரு அழகான ஒரு விஷயத்தை எழுதினார். அதை ஆதரித்து ஒரு பெரும் கூட்டம். ஆனால் அவர் எழுதியது எவ்வளவு ஹத்தர்நாக்கான விஷயம் தெரியுமா? அவர் எழுதினார், சஹீஹான ஹதீஸ் எனக்கு கிடைத்திருக்கிறது, குர்ஆனுடைய ஆயத்தும் எனக்கு முன்னால் இருக்கிறது, நபி அவர்கள் மிஅராஜுக்கு போனார்கள் என்பதை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் கல்பு தஸ்லீம் நஹி கர்த்தி எழுதிட்டார். என்ன எழுதிவிட்டார்? குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸிலே இருக்கிறது, சஹீஹான ரிவாயத்தும் இருக்கிறது, எல்லாம் சரிதான், மேல கல்பு தஸ்லீம் நஹி கர்த்தி, காரணம் என் உள்ள அதை ஏற்க மறுக்கிறதுன்னு சொல்லிட்டார். காரணம் சொன்னார், யதார்த்தமான வாழ்க்கைக்கு மாற்றமாக ஒரு மனிதன் மேல் நோக்கி செல்லுவதும் ரூஹுடன், இந்த ஜசதுடன் இயல்பான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அப்படியே மேல் நோக்கி செல்வதும், அங்கே இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்ததாக சொல்வதும் கல்வி தஸ்லீம் நஹி கர்த்தி. ஆனால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே என்னென்ன செய்திகளை எல்லாம் சொல்கிறான் தெரியுமா? இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதற்காக ஒரு 10 நிமிடம் செலவு செய்துவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்தால் அதை நீங்கள் கபூல் செய்து கொள்வதற்கு நன்றாக இருக்கும் என்பதற்காக. இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். இந்த ஈசாவை நாம் படைத்தது ஆதமை போன்றுதான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் நேரடியாக நாமே படைத்தோம். இங்கே ஹதரத் ஈசாவை நாம் படைத்தோம், ஆணின் தொடர்பில்லாமலேயே படைத்தோம். அங்கே எப்படி ஆணும் பெண்ணுமே இல்லாமல் என்னால் உருவாக்க முடியுமோ, இங்கே ஒரு ஆணின் தீண்டல் இல்லாமலேயே உருவாக்க முடியும். வெறும் பெண் மட்டும்தான், அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஆணின் தொடர்பே இல்லாமல் குன் ஃபயக்குன் என்பதை கொண்டு எம்மால் உண்டாக்க முடியும் என்று நீங்கள் இயல்பான வாழ்க்கையை நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள். ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் குழந்தை என்று தேவையில்லை, என் குதிரத்துக்கு அது தேவையில்லை. பிறகு அந்த குழந்தையை கையில் சுமந்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற போது, என்ன காரியம் செய்தாய்? உன் குடும்பத்துக்கு இது அழகானதா? உன் குடும்பம் எவ்வளவு நல்ல குடும்பம், என்ன அழகான பாரம்பரியம், இப்படி அசிங்கமான காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறாயே, கையில் இருக்கிற குழந்தைக்கு தகப்பன் யார் என்று தெரியவில்லை என்கிறாயே, என்ன காரியம் செய்தாய் என்று ஊர் தூற்றுகின்ற நேரத்திலே தனது குழந்தையின் பக்கம் இஷாரா செய்தார். உடனே அந்த குழந்தை பேசியது. ஆனால் இயல்பான நிலை என்ன? ஒரு குழந்தை பேசுவது எப்பொழுது? அது பிறந்து வளர்ந்து 2-2.5 வயதாகும் போது வார்த்தைகள் எல்லாம் வர ஆரம்பித்து தெளிவாக பேசும். அதுவரையிலும் சின்ன சின்ன வார்த்தைகள் வேண்டுமானால் பேசலாம், தெளிந்த வார்த்தைகளை பேச முடியுமா? ஆனால் அந்த குழந்தை பேசியது கால இன்னி அபுதுல்லாஹ். இதை யாரேனும் மறுக்க முடியுமா? அது எப்படிங்க பேசுச்சு? அதெல்லாம் ஏற்க முடியாதுங்க. 2 வயசாக தாங்க பேசணும், அதெல்லாம் பேசுனதை நான் ஏற்க மாட்டேன் என்றால் குர்ஆனையே மறுத்ததாகிவிடும். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை மிகவும் வித்தியாசமாக தன் குதிரத்தை கொண்டு படைத்தான். பிறகு என் 2 கைகளுக்கும் குதிரத்தை தந்தான். நான் தடவி விட்டால் குஷ்டரோகம் சரியாகிவிடும், நான் கண்களில் தடவி விட்டால் ஒளி கிடைத்துவிடும், கை கால்களிலே தடவினால் முடங்கள் சரியாகிவிடும். உண்மையிலேயே அறிவாளி முடங்கள் சரியாவதற்கு எங்கே போக வேண்டும் என்பான்? மூட்டு டாக்டரிடத்திலே போக வேண்டும். கண்களிலே பிரச்சனை என்றால் கண் டாக்டரிடத்திலே போக வேண்டும். தோளிலே பிரச்சனை என்றால் தோல் டாக்டரிடத்திலே போக வேண்டும். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு தந்த குதிரத் நான் தடவினால் சுகமாகிவிடும், நான் கண்களிலே தடவினால் பார்வை வந்துவிடும். இதை ஏற்க முடியும், இதை ஏற்றுத்தானே ஆக வேண்டும், இதை மறுக்க முடியுமா? ஒரு சின்னதொரு மண்ணிலே அழகானதொரு உருவம் செய்து, யா அல்லாஹ் இதற்கு ரூஹ் கொடு. யார் கேட்டது? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். உடனே அல்லாஹ் சொன்னான், என்னுடைய
என்னுடைய பெயரை கொண்டு ஊது என்றார். உடனே கொண்டு இது இல்லாம நான் பறந்து சொன்னேன். அதுதான் வௌவாலாக மாறியது. ஆனால் அதை சாப்பிடுவதற்காக வாயை வைத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதனுடைய சாப்பிட்ட கழிவு வருவதற்கான பாதையை வைக்கவில்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் எப்படியாவது விட்டு வைப்பானா? எங்காவது குறை வைத்திருக்கிறானா? மிக அழகாக நேர்த்தியாக படைப்பவன் அல்லாஹ். அது பறந்து விட்டது உயிரோடு. சாப்பிடுகின்றது, வெளியே வருவதற்கான பாதை இல்லை, வாயிலேயே கக்கியது. ஆனால் அல்லாஹ் அந்த குதிரத்தை தந்தான். யாராவது இதை மறுக்க முடியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், போர்க்களத்திலே நான் கையில் வைத்திருந்த வாள் உடைந்து விட்டது. நான் இப்பொழுது வாளுக்கு எங்கே போவேன்? பக்கத்தில் ஒரு பேரித்த மரம் இருந்தது. அதனுடைய கிளையை ஒன்றை எடுத்து ஒடித்து அதில் உள்ள எடைகளை எல்லாம் நீக்கி கையிலே கொடுத்தார்கள். கையில் வாங்கும் வரையிலும் அது என்னவாகத்தான் இருந்தது? பேரித்த மரத்தினுடைய ஒரு டெஹ்னீரஹி. ஆனால் கையில் வாங்கிய மத்திரத்தில் வாளாக மாறியது. இது அசல் அஸ்பாபுகளுக்கு மாற்றமானதல்லவா? வாள் எங்கே மரத்திலா வரும்? அது அங்கே பட்டறையில வெட்டி அடித்து அப்படியெல்லாம் செய்யப்படுகிறது. இல்லங்க, அப்படியெல்லாம் செஞ்சா தான் நான் ஏத்துக்குவேன். கல்பு தஸ்லீம் நஹி கர்தி அங்க சொல்ல முடியுமா? எனவே கல்பு தஸ்லீம் கர்தி ஹை யா நா கர்தி ஹை, அல்லாஹ் கா குத்ரத் ஹை. அல்லாஹ் அழைத்து சென்றான். எனவே நான் இப்படியெல்லாம் மனிதனுக்கு சந்தேகம் வரும். மனிதன கல்விலே ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்கிற காரணத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி, அந்த அல்லாஹ் தூய்மையானவன். அவனால் முடியாது என்று எதுவும் கிடையாது. அவனால் முடியாது என்று சொல்வதிலிருந்து அவன் தூய்மையானவன். சுப்ஹானல்லதி, அவன் தூய்மையானவன். எதிலிருந்து தூய்மையானவன்? शक करने से, शुबा होने से, कल्ब तस्लीम नहीं करता बोलने से. அல்லாஹ் தூய்மையானவன், அவன் சக்தி மிக்கவன். சுப்ஹானல்லதி. அந்த தொடக்கமே எதை காட்டுகிறது என்றால், அடே நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில் உள்ளதுதான். ஒரு மனிதர் கனவில் கண்டால் அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. நேரிலே போய் பார்த்து விட்டே வந்து சொல்கிற காரணத்தால் தான் அது ஆச்சரியமானதாகவே இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹான என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை என்றால் சுப்ஹான என்கிற வார்த்தையே அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆச்சரியம் தான், உனக்கு ஆச்சரியம், ஆனால் எனக்கு ஆச்சரியம் இல்லை. என் குதிரத்துக்கு அது உட்பட்டது. அல்லாஹ் அழைத்து சென்றான். சுப்ஹானல்லதி, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஓ पाक है, हर ऐब से पाक है. ये मुमकिन नहीं करके आप बोलने से वो पाक है. ये हो नहीं सकता, இது முடியவே முடியாது என்று நீ சொல்வதிலிருந்து அல்லாஹ் பாக் है. சுப்ஹானல்லதி, அவன் பரிசுத்தமானவன். அவன் என்ன செய்தான்? அஸ்ராபி அபுதிஹி, தனது அடியாரை, யாரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லைலன், இரவோடு இரவாக, இரவின் ஒரு சிறிய பகுதியிலே, நீண்ட நேரம் எல்லாம் அல்லாஹ் எடுத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹுக்கு நீண்ட நேரம் தேவையும் இல்லை என்று அல்லாஹ் காட்டுகிறான். இரவின் ஒரு பகுதியிலே, அதுவும் கொஞ்ச பகுதியிலே அல்லாஹ் அழைத்து சென்றான். ஏன் இரவை தேர்ந்தெடுத்தான்? இரவிலே நபி அவர்களை அழைத்து சென்றான். அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இரவிலே ஏன் தேர்ந்தெடுத்தான்? ஏன் பகலிலே தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லவா? இரவுதான் பகலை விட அஃஸல் है. रात अफजल है दिन से. वजह क्या? இரவு நேரத்தில் தான் தஹஜ்ஜுத் இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் இல்திஜா இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் முனாஜாத் இருக்கிறது. இரவிலே அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்யலாம், ரகசியமாக உரையாடலாம். அதற்குரிய நேரம் இரவுதான். தஹஜ்ஜுதுக்குரிய நேரம் இரவுதான். அந்த இரவு நல்லோர்களின் நேரம், அது ஆன்மீகத்தார்களின் நேரம், இது அம்பியாக்களின் நேரம், இது அவுலியாக்களின் நேரம், இது துஆக்களின் நேரம். இது இவைகள் அனைத்தையும் தாண்டி இரவினுடைய மூன்றாவது பகுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவினுடைய மூன்றாவது பகுதியிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். யாரேனும் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? யாரேனும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி என்னிடத்திலிருந்து அதற்கு உதவி தேடக்கூடியவர்கள் உண்டா? அவர்களுக்கு நான் தந்து மகிழ
தயாராக இருக்கிறேன் என்று முதல் வானத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் கடைசி பகுதியிலே வருகிறான். இது இரவில் தானே நடக்கிறது, பகலில் இல்லையே. எனவேதான் அல்லாஹ் இரவை தேர்ந்தெடுத்தானாம். இரவினுடைய மகத்துவத்தை நமக்கு போதிப்பதற்காக. பகல் எதற்காக? மனிதன் சம்பாதிப்பதற்காக, ஆபீஸ் போவதற்காக, படிப்பதற்காக, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அஸ்பாபுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தேவைகள் இருக்கும் அல்லவா, அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் பகல் நேரம். இரவோடு இரவாக அல்லாஹ் நபியவர்களை அழைத்தான் என்றால் தன்னுடைய மக்காமுக்கு அழைத்து அருகாமையில் வைத்து பேசுகிறானே, இந்த பாக்கியம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உண்டு. நீ தஹஜ்ஜுதிலே நின்று விடு. இந்த பாக்கியம் ஒவ்வொரு முஃமினுக்கும் உண்டு. இரவிலே என் முன்னால் வந்து நில், உனக்கு நான் தொழுகையிலே காட்சி தருகிறேன். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். அது இங்கேதான் இரவிலே. அந்த இரவு மிகச் சிறந்தது என்பதை காட்டுவதற்காகத்தான் இரவிலே நிகழ்த்தினானாம். அஸ்ஸனாபி அபதிஹி, தனது அடியானை இரவிலே, இரவின் ஒரு சிறு பகுதியிலே அழைத்து சென்றான். அந்த இடத்திலே அபதிஹி என்று போட்டிருக்கிறான். தன் அடியாரை, தனக்கு மிகவும் விருப்பமான அடியாரை. ஏன் எப்படி சொல்லி இருக்கிறான்? அஸ்ஸராபி முஹம்மதின் என்று சொல்லி இருக்கலாமே. முஹம்மதை அல்லாஹ் அழைத்து சென்றான். சராஹத்தன் போல் குறைஜா, முஹம்மதை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று அபதிஹி என்று ஏன் போட்டான் தெரியுமா? இப்படி ஒரு ஆச்சரியமான நிகழ்வை நிகழ்த்திய காரணத்தால் அவரை நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லிவிடாதீர்கள். மிக ஆச்சரியமான நிகழ்வு என்கிற காரணத்தால் அவருக்கு முன்னால் சஜ்தா செய்து விடாதீர்கள். மிக ஆச்சரியமான காரியத்தை செய்துவிட்ட காரணத்தால் இறைவனுக்கு நிகர் என்று சொல்லிவிடாதீர்கள். ஓதோ அபுதுனை, அவரோ அடியாராக இருக்கிறார். அவர் எனது விருப்பமான அடியாராக இருக்கிறார். அடியார் என்பது வேறு, அல்லாஹ்வின் அடியார் என்பது வேறு. என் தந்தை அவர்கள் சொல்வார்கள், நம்பருல்லாஹ் மர்தஹு அப்து தீகர் அப்துஹு சீஸே தீகர். அப்து தீகர் அப்துஹு சீஸே தீகர். அப்து என்பது வேறு, அல்லாஹ்வின் அப்து என்பது வேறு. அதற்கடுத்த வரியில மாசராபா இன்திசாரோ முன்தசர். இதை ஒவ்வொரு மேராஜ் இரவிலேயும் என் தந்தை அவர்கள் சொல்வார்கள். அடிமை என்பது வேறு, அல்லாஹ்வின் அடிமை என்பது வேறு. நபி அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடிமை என்றால் என்ன தெரியுமா? என் தந்தை அவர்கள் உதாரணம் சொல்வார்கள். வீட்டிலே 4 பிள்ளை என்றால் இவனும் மகன் தான், இவனும் மகன் தான், இவனும் மகன் தான், இவன் என் மகன் என்பார். இவனும் மகன் தான், இவனும் மகன் தான், ஆனா இவன் மேரா பேட்டவா, என் மகன். ஏப்ப நான் அவங்க மகன் இல்லையா? அது மகன் தானப்பா, நீ மகன், அவன் என் மகன். என்ன வித்தியாசம்? கேட்பதற்கு முன்னால் தண்ணீர் கொண்டு வந்து வைப்பான், கேட்பதற்கு முன்னால் என் தேவைகளை செய்து தருவான். நான் சொல்லிவிட்டால் கோட்டை கிழித்தால் தாண்ட மாட்டான். ஏ பேரா பேட்டாக. இன்னொருத்தன் கோட்டை தாண்டுவான், சொல் பேச்சை கேட்க மாட்டான், ஆனா உரிமையா வந்து நிற்பான். நாளைக்கு ஈத் இருக்கு, ஈதுக்கு என்ன செய்யலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப செஞ்சுட்ட, உனக்கு என்ன ஈதுக்கு செய்யணும்? என்ன செய்யறோமோ சாப்பிடுப்ப, ஒழுங்கா போ. இவன் தான் யாரு? மகன். என் மகன் யார் தெரியுமா? உடனே அந்த மகனை கூப்பிட்டு, நாளைக்கு ஈது வருதுப்பா, என்னப்பா செய்யலாம்? நீங்க என்ன செய்யறீங்களோ அதை சாப்பிட்டுக்கிறதா? அப்படிலாம் சொன்னாதப்பா, நீ சொல்லு, உனக்கு மனசுல என்ன இருக்கு சொல்லு, என்ன செய்யலாம் சொல்லு. तेरी बात पर मैं अमल करूंगा, तू मेरा बेटा है. तेरे बात पर मैं अमल नहीं करूंगा, तू बेटा है. तू मेरा बेटा नहीं, इन्हें मेरा बेटा, तू बेटा. இந்த உதாரணத்தை என் தந்தை அவர்கள் சொல்லி அவ்வளவு ரசித்து சொல்வார்கள். உண்மை அதுதான். நாம் ரப்பிடத்திலே கேட்கிறோம், ஆனால் ரப்பு நபி அவர்களிடத்திலே கேட்பான். मेरे हुजूर मैं क्या करना, आपके लिए मैं क्या करना, आप बोलिए. क्यों इतना गमज़दा है, मैं क्या करना, बोलिए. உடனே நபி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு கவலையாக இருக்கிறது, என் உம்மத்துடைய நிலை என்னாகுமோ தெரியவில்லை.
अल्लाह सलमान आपके उम्मत को मैं खसारा नहीं करूंगा, आपके उम्मत को मैं ज़लील नहीं करूंगा, तो गमज़दा होने की जरूरत नहीं, நீங்கள் கவலைப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தை நான் கேவலப்படுத்த மாட்டேன், உங்களது உம்மத்தை நான் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நபி அவர்கள் என்ன ஆசித்தார்களோ அதன் பிரகாரம் செயல்படுபவன் அல்லாஹ், அதையே எடுத்து செயல்பவன் அல்லாஹ். அதனால் தான் பி அபுதிஹி என்று அல்லாஹ்வே போடுகின்றான். ஜிப்ரீல் ஒரு இடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அனுப்பி வைத்தான், உங்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்கிறானா, என்னை அடியான் என்று அழைக்க சொல்லு, அவனுடைய அடியான் என்று என்னை அழைக்க சொல்லு. உடனே அல்லாஹ் சொன்னான், அஸ்ராபி அபுதிஹி, தன்னுடைய அடியாரை இரவின் மிக சொற்ப பகுதியிலே அழைத்து சென்றான். எங்கிருந்து எங்கே அழைத்து சென்றான்? மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராம் அவ்வலுல் பைத், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்களுக்கு வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் இடம் அதுதான் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மிக தூரமான ஒரு பள்ளியின் பக்கம் அல்லாஹ் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு ஏன் மிக தூரமான பள்ளி அல்லாஹ் சொல்றான் தெரியுங்களா? மிக நெருக்கத்துல ஒரு பள்ளி வரப்போகுது அல்லாஹ் பின்னால் அறிவிச்சான். அந்த பள்ளி தான் மஸ்ஜிதுல் நபவி. இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்கு மிக நெருக்கத்திலே மஸ்ஜிதுல் நபவி வரப்போகிறது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்வதன் மூலமாகவே மஸ்ஜிதுல் நபவி வரப்போகிறது. அந்த மஸ்ஜிதுல் நபவியை என்னுடைய அடியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுவார்கள். அவர்கள் மக்கா மாநகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருவார்கள். மதீனா மாநகரம் தலைத்தோங்கும். அங்கே மஸ்ஜிதுல் நபவி உருவாகும். இந்த மஸ்ஜிதுல் நபவி என்ன பள்ளி? கரீபுல் மஸ்ஜித், மஸ்ஜிதுல் கரீப், பைத்துல் மக்தஸ், பஈதுல் மஸ்ஜித். இந்த நெருக்கமான ஒரு பள்ளி உருவாக போகிறது என்பதை மறைத்து அதையும் தாண்டிய மிக தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியின் பக்கம் அல்லாஹ் அழைத்து சென்றான். ஏன் அந்த பள்ளியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? தன்னிடத்தில் கொண்டு செல்வதற்கு முன்பாக அந்த பள்ளிக்கு ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணத்தை அவனே சொல்லிவிட்டான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் கொண்டு சென்றான். அல்லதி, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? பாரகனா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கிற வளாகத்திலே நான் பரக்கத் செய்திருக்கிறேன், அந்த பூமிக்கு பரக்கத் செய்திருக்கிறேன். அந்த பூமிக்கு இப்படி அடித்துக் கொள்கிறார்களே, அந்த பூமியை கைப்பற்றத்தானே எதற்காக அடித்துக் கொள்கிறார்கள்? ஏன் முஸ்லிம்களை விரட்டுகிறார்கள் நினைக்கிறீர்கள்? அந்த புனிதமிக்க பூமியை தாங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. அப்படி என்ன அல்லாஹ் பரக்கத் செய்தான்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நான் தேர்ந்தெடுத்தேன் எதற்காக? அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றியுள்ள பாகத்தை நான் பரக்கத் செய்திருக்கிறேன். वो जमीन को बरकत वाली जमीन बनाया हो, इस वजह से कम अज कम शुमार 3000 अंबियाओं की 3000 நபிமார்களின் உடலை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். எத்தனை நபிமார்கள்? கிட்டத்தட்ட 3000 நபிமார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி. அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கிற காரணத்தால் அந்த பூமியை அல்லாஹ் சொல்கிறான் बरकत वाली जमीन, झाड़ों की वजह से नहीं, फल फलालों की वजह से नहीं, मकानों की वजह से नहीं, बुजुर्गों मदफन ही, इस वजह से वो जमीन को बरकत वाली जमीन बनाया. அவர்கள் அங்கே அடங்கி இருக்கிற காரணத்தால் அந்த இடம் மிகவும் பரக்கத்தான பூமி. அந்த பூமிக்கு எனது ஹபீபை வர வைக்க வேண்டும் என்று என் ஹபீபை நான் வர வைத்தேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்த பிறகு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்கிறேன். இங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அங்கே தொழுகை நடத்திய பிறகு அங்கிருந்து நான் அழைத்து சென்றேன் எனது மக்காமுக்கு, என்னுடைய இடத்துக்கு, என்னுடைய தர்பாருக்கு, என் அருகாமையில் அமர்த்துவதற்கு, நேருக்கு நேர் பார்ப்பதற்கு, நான் என் ஹபீபை பார்க்க, என் ஹபீப் என்னை பார்க்க.
இந்த தகுதி, இந்த தகுதி, இந்த தரஜா வேறு எந்த நபிக்கும் கிடைக்காது, வேறு எந்த நபிக்கும் கிடைக்க கூடாது. இது என்னுடைய ஹபீபுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய தரஜா. அந்த தரஜாவை தருவதற்காக நான் அழைத்தேன் என்கிறான். அதற்கு சொல்லுகிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, என்னுடைய அத்தாட்சிகளிலே சுவனத்தை அவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, நரகத்தை அவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, நரகத்திலே எதற்காக நான் போடுகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக, சுவனத்தை நான் யார் யாருக்கு தரப்போகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்காக, என்னுடைய லௌஹை காட்டுவதற்காக, என்னுடைய தலைமை காட்டுவதற்காக, எனது அரிசை காட்டுவதற்காக, எனது குருசை காட்டுவதற்காக, நான் என்னுடைய சக்தியிலே எதையெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதை என் ஹபீபுக்கு நான் காட்ட வேண்டும் அல்லவா? அதற்காக லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளிலிருந்து அவருக்கு நாம் காட்டுவதற்காக இந்த பயண ஏற்பாட்டை செய்தோம் என்கிறான். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். இது சம்பந்தமாக யாரெல்லாம் கிண்டல் அடிக்கிறீர்களோ, கேலி பேசுகிறீர்களோ, ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறீர்களோ, அனைத்தையும் அவன் சமீஆக இருக்கிறான், செவிமடுப்பவனாக இருக்கிறான். பஸீரன், உங்களது உள்ளத்திலே மறைந்திருப்பதை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே பேஈமானின பன்ஜா, கமால் ஈமான் வாலே பன்ஜா, சந்தேகம் உள்ள முன்மீன்களாக ஆகிவிடாதீர்கள், உற்று பார்ப்பவன் அவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். வார்த்தைகளாலும் எதையும் பேசிவிடாதீர்கள். உள்ளத்திலே கூட நீங்கள் கம்சூர் ஈமான் से ना रहना, உள்ளத்திலே கூட உங்களுக்கு ஷக் शुबा रहा, मैं बसीरुन, मैं झांक कर देखने वाला. நான் உள்ளத்தை பார்த்துருவேன், என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால உள்ளத்தையும் கரெக்டா வச்சுக்குங்க, வார்த்தைகளையும் கரெக்டா வச்சுக்குங்க என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் எத்தனையோ மோஜிசாக்களை தந்தான், அற்புதங்களை தந்தான். ஆனால் நபியவர்களையே அற்புதமாக தந்தான். ஒவ்வொரு நபிக்கும் அற்புதம் தந்தான், ஆனால் நபியவர்களையே அற்புதமாக தந்தான். நபியவர்களுடைய அனைத்துமே அற்புதம், எல்லாமே அற்புதம். என்ன சாதாரண அற்புதமா? நபியவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழகாக படைத்தார். அவர்களை மிஸ்ருக்கு மன்னராக ஆக்கினார். அவர்கள் மிஸ்ரிலே மன்னராக இருக்கிற போது கடுமையான பஞ்சம். அந்த பஞ்சத்தை போக்கிக் கொள்வதற்காக மக்கள் வந்தபோது, உங்களுக்கெல்லாம் தானியங்கள் தரலாம் என்று சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த தானியங்கள் 3 வருடம் சேகரித்த பிறகுதான் உங்களுக்கு தர முடியும். ஏனென்றால் இப்பொழுதே தர ஆரம்பித்தால் அதை வாங்கிக் கொண்டவர்கள் சென்று விடுவீர்கள், அதை பார்த்துவிட்டு பின்னால் மக்கள் வந்தால் தர முடியாமல் போகும். எனவே பெரிய அளவுக்கு நான் சேகரித்துக் கொண்டுதான் தருவேன். அதுவரையிலும் जिसको भूख लगी आइए मेरा चेहरा देखिए भूख मिट जाएगा, किसी को प्यास है आइए मेरा चेहरा देखिए प्यास मिट जाएगा. இப்படியே 3 வருஷம் வரைக்கும் தன் முகத்தை பார்த்து பசியை அடக்கினார்கள். யாருக்கேனும் பசியாக இருந்தால் வாருங்கள், என் முன்னால் அவர்கள் என்னை பாருங்கள், பசி போயிடுச்சா போங்க, தாகம் போயிடுச்சா போங்க, தலைவலி தீர்ந்துச்சா போங்க, வயிற்றுவலி சரி அடிச்சா போங்க, யாரா இருந்தாலும் வாங்க, என் முன்னால உட்காருங்க, என் முகத்தை பாருங்கள், என் முகம் தான் உங்களது பசியை தீர்க்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யூசுஃபினுடைய அழகை வைத்து மனிதனது பசியே போனது, தாகமே போனது. ஆனால் 10 மணிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க ஆரம்பித்தால் 10:10க்கு பார்த்தாலும் அதே அழகுதான், எந்த வகையிலும் கூடாது. ஆனால் मेरे हुजूर के चेहरे को आप देखते रहे तो वक्त पर वक्त बढ़ते जाएगा. நேரம் அதிகமாக அதிகமாக அழகு அதிகமாகி கொண்டே போகும். நீ பார்த்து கொண்டிருந்தால் பார்வையை அதிகப்படுத்து, அழகையும் அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான், அழகையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான். हुजूर के चेहरे को देखने से प्यास नहीं, भूख नहीं, अपनी जान को मिटा लेगा. நபி அவர்களது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை, ஆனால் நபி அவர்களது நாம் पर, हुजूर के नाम पर अपना जान मिटाएगा. सूरत देखने की जरूरत नहीं,
நபியவர்களது சீரத்திலே, நபியவர்களது குணத்திலே, நபியவர்கள் வாழ்ந்த தரத்திலே தனது உயிரையே கொடுத்து விடுவான். பெயருக்க, நபியவர்களின் பெயருக்கே உயிரை கொடுப்பான். முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. அப்படி என்றால் நபியவர்களை எப்படி உருவாக்கி இந்த உலகத்திலே அனுப்பி இருக்கிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் என்னை அழைத்தான், அவனுக்கு அருகாமையில் அமர்த்தினான், என்னோடு பேசினான். தகல்லம மஅஹு 90,000 ஹிகாயத்தின் 70,000 விஷயங்களை என்னிடத்தில் பேசினான். ஒரு நொடியிலே 70,000 விஷயங்களை பேசினான். அது மட்டுமல்ல, அஸ்ராரன் வ அஹ்பாரன் வ அஹ்காமன், ரகசியங்களை பேசினான், பல்வேறு செய்திகளை பேசினான். வ அஹ்காமன், பல்வேறு சட்டங்களை பற்றி பேசினான். இவ்வளவும் பேசினான் நொடி பொழுதிலே. புதுசா மொபைல் வாங்கினாரு, ஏற்கனவே உள்ள பழைய மொபைல், அதை ரெண்டையும் கொண்டு போய் கொடுக்கிறாரு. இதுல இருந்து இதுல அப்படியே ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காந்து என்ன முடிச்சுனா எல்லாம் வந்துருச்சு. ஒரு நொடிதான் ஆகிவிட்டது. இதுல அப்படியே ஃபுல் ஸ்டோரேஜ் அப்படியே அங்கே. அல்லாஹ் நம்மை ஈமானை தாசா, ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி இதுவெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஒரு நொடி பொழுதிலே செய்திகளை தாக்கல் செய்ய முடியுமா? இல்லையா? முடியும். ஒரு நொடி பொழுதிலே எல்லா கபறுகளையும் தெரிவிக்க முடியுமா? இல்லையா? முடியும். ஒரு நொடி பொழுதிலே பல்வேறு காரியங்களை நடத்த முடியுமா? இல்லையா? முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வு நபித்துவம் கிடைத்த 10வது ஆண்டு நிகழ்ந்ததாக, இல்லை 11வது ஆண்டு நிகழ்ந்ததாக சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன. 7ஆம் ஆண்டு நபியவர்கள் நபித்துவம் கிடைத்த 7வது ஆண்டு நபியவர்களையும் நபியவர்களது ஈமான் கொண்டவர்களையும் ஷோபே அபி தாலிப் என்கிற கணவாயிலே கொண்டு போய் அவர்களை தள்ளி விடுகிறார்கள். நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும், ஊருக்குள் வரக்கூடாது, உங்களுக்கு உணவு தண்ணி கிடையாது, உங்களிடத்திலே யாரும் வியாபாரம் செய்ய மாட்டார்கள், எந்த வஸ்துகளும் உங்களுக்கு வராது, நீங்களும் ஊருக்குள் வரக்கூடாது என்று பாய்காட் செய்கிறார்கள். 7 ஆண்டுகள் நபித்துவம் கிடைத்த 7வது ஆண்டு உள்ளே போனவர்கள் 3 ஆண்டுகள் உள்ளே இருக்கிறார்கள். என்ன பாடுபட்டிருப்பார்கள். உண்ண உணவில்லை, குடிக்க தண்ணி இல்லை. எப்படி இருந்திருக்கும் அந்த நிலை? கையில் கொண்டு போன உணவுகள் எல்லாம் தீர்ந்த பிறகு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அங்கே கள்ளி செடிகளையும் முச்செடிகளையும் சாப்பிட்டார்கள். அந்த 3 ஆண்டுகள் எப்படி கழிந்திருக்கும் நினைத்து பாருங்கள். அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் வஹி அனுப்பினான். நபியே நாயகமே, இந்த ஷோபே அபி தாலிபிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட பாய்காட் விதிமுறை அது காபாவிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. அதை கரையான் அரித்து விட்டது என்று சொல்லுங்கள். வஹி மூலமாக நபியவர்கள் சொன்னார்கள், அதை கரையான் அரித்து விட்டது. எப்பொழுது அரித்து விட்டதோ எல்லாமே குடித்து போனது. அங்கே அந்த கரையான் அரித்ததிலே அல்லாஹ் என்று எழுதப்பட்டது மட்டும் அரிக்கவில்லை. அந்த கரையான் அரித்ததிலே அந்த போர்டிலே அல்லாஹ் என்று எழுதப்பட்டதை விடுத்து மற்றதெல்லாம் அரித்து விட்டது. உடனே சட்டம் முடிந்து விட்டது. நபி அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். 3 ஆண்டுகள் கழித்து. அப்படி என்றால் அந்த 7வது ஆண்டின் கடைசியிலே 8, 9, 10 3 ஆண்டுகள் இருந்துவிட்டு வெளியே வந்தால் 10வது வருடம் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். தனக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் இறந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்தால் ஹதீஜா அம்மா இறந்து விட்டார்கள். அதே 10வது ஆண்டு. இப்பொழுதுதான் 3 ஆண்டுகள் படாத பாடுபட்டு விட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுதாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்றால் ஹஜ்ரத் அபூ தாலிப் இறப்பு, ஹதீஜா அம்மா இறப்பு. உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதே 10வது ஆண்டிலே தாயிஃபுக்கு போங்கள், நீங்கள் போய் ஈமானை எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வின் உத்தரவு, வேறு வழி இல்லை. உடனே தாயிஃபுக்கு சென்றால் அங்கே அவன் அடித்து துரத்துகிறான். உடலெல்லாம் புண்ணாகி போய் வருகிறார்கள். அந்த வருடத்துக்கு, அந்த 10வது வருடத்துக்கு பெயர் வைத்தார்கள் ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று. சரித்திர ஆசிரியர்கள் அதற்கு கவலை ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள். அவ்வளவு கவலை. உடலெல்லாம் புண்ணாகி போய் திரும்பி வருகிற நேரத்தில் மக்கமா நகரத்துக்குள்ளே நுழையும் போது அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நீ என்னதான் நாடி இருக்கிறாய்? என்னை எதற்காக எதிரிகளிடத்தில் ஒப்படைத்தாய்?
என்னை எதற்காக எதிரிகளிடத்தில் ஒப்படைத்தாய்? பரவாயில்லை, நான் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, ஆனால் நீ என் மீது கோபம் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடு. என் மீது உனக்கு கோபம் இல்லை என்று மட்டும் சொல்லிவிடு, நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன். நீ என்னை பொருந்திக் கொண்டால் அது போதும், அதை கொண்டு நான் சந்தோஷமடைவேன். இப்படி எல்லாம் ரப்பிடத்திலே பேசுகிறார்கள். பேசிவிட்டு மக்கமா நகரத்துக்குள்ளே நுழைந்து ஹரமிலே வந்து உம்மு ஹானியினுடைய வீடு, தனது குப்பி, அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து உறங்கலாம் என்று வருகிற போது சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கென ஒரு நண்பன் இருந்தால் நான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு ஆறுதல் தருவானே. எனக்கென ஒரு நண்பன் இல்லாமல் போய் நான் எவ்வளவு சிரமப்படுகிறேனே. எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லையே ரப்பே. எனக்கென ஒரு நண்பன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த கவலையோடவே சென்று உள்ளே போய் படுக்கிறார்கள். அப்படி படுக்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உடன் ஹம்சாவும் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா. ஹம்சா நபி அவர்களுடைய சச்சா ஹம்சாவும் உடன் இருக்கிறார்கள், படுத்திருக்கிறார்கள். அப்படி படுத்திருக்கிற நேரத்தில் தான் பெரியவர்களே அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஸரத் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் அனுப்பி வைத்தான். பார்த்தால் மேற்கூரை பிரிந்திருக்கிறது. மேற்கூரை வழியாக இறங்குகிறார்கள். நல்ல கதவு வழியாக வர வேண்டியவர்கள் கூரை வழியாக வந்தால் என்ன அர்த்தம்? உங்களை கதவு வழியாக கொண்டு செல்ல போவதில்லை, கூரை வழியாக கொண்டு போகிறோம் என்று அறிவிப்பதற்காக வேண்டிய கூரையை திறந்து வந்தார்களாம். ஹஸரத் ஜிப்ரீலும் மீகாயிலும் உள்ளே வருகிறார்கள். வந்தவர்கள் கேட்கிறார்கள், ஒருவர் ஒருவரை பார்த்து கேட்கிறார். இங்கே படுத்திருக்கிறார்கள், நடுவிலே ஒருவர், வலது பக்கம் ஒருவர், இடது பக்கம் ஒருவர். இந்த 3 பேரிலே யார் முஹம்மத்? வந்தவர் ஜிப்ரீலிடத்திலே மீகாயில் கேட்கிறார். இந்த 3 பேர் படுத்திருக்கிறார்கள். நடுவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பக்கத்திலே ஹம்சா, இடது பக்கத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இவர்களுக்கு மத்தியிலே அழகாக யார் இருக்கிறாரோ, பார்ப்பதற்கு ரோஷினியாக யார் இருக்கிறாரோ அவர்தான் முஹம்மத் என்று ஜிப்ரீல் சொல்கிறார். அப்படி என்றால் நடுமத்தியில் இருப்பவர் தானே, அவரை நாம் எப்படி அழைப்பது? நல்ல உறக்கத்தில் இருக்கிறாரே, எப்படி எழுப்புவது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் நான் செவியுற்றேன். நான் விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் மத்தியில் இருந்தேன். அவர்கள் பேசிக் கொள்வதெல்லாம் என் காதில் விழுகிறது. நபி அவர்களை சொல்லி இருக்கிறார்கள், நான் உறங்குவேன், ஆனால் என் கல்வி விழித்துக் கொண்டிருக்கும். நான் என் கண்கள் மட்டுமே உறங்கும், என் கல்புகள் உறங்குவதில்லை என்றார்கள். அங்கே 3வரிலே யார் அழகானவரோ அவர்தான் முஹம்மத். அவரைத்தான் நாம் அழைத்து செல்ல வேண்டும். எப்படி அழைப்பது, எப்படி எழுப்புவது? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறார், யா அல்லாஹ் மை கைஸா ஜகாவ், நான் எப்படி எழுப்புவது? அல்லாஹ் சொன்னான், சொல்லி விடாதீர்கள், பேஅதபி ஹோ ஜாயேகா, தட்டி விடாதீர்கள், திடுக்கென எழுந்தால் அது பேஅதபி ஹோ ஜாயேகா. அப்படி என்றால் தன்னுடைய தந்தையை இப்படி எழுப்பக்கூடாது. தந்தையின் ரூமுக்கு போய் அப்படின்னு சொல்லி உஸ்தாதுகளை, தந்தையை இப்படி எல்லாம் எழுப்பக்கூடாது. வேறு எப்படி எழுப்ப வேண்டும்? நபியவர்களை இப்படி எழுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி, உலகத்திலே உயர்ந்தவர்கள், தாய் தந்தையர்களாக இருப்பவர்கள், ஆசான்களாக இருப்பவர்கள், குருமார்களாக இருப்பவர்கள், ஷேகுமார்களாக இருப்பவர்களை நீ இப்படித்தான் எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். சில நேரங்களில் நம்ம உள்ள ஓய்வெடுத்துட்டு இருந்தா ஜிப்ரீல் வந்துட்டாங்களா, இஸ்ராயில் வந்துட்டாங்களா பயப்படுற மாதிரிலாம் சின்னங்கள் இருக்கும். அப்படியே ஹார்ட்டே நின்று போற அளவுக்கு எல்லாம் இருக்கும். அப்படி தட்டக்கூடாது, அப்படி எழுப்பக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ஜிப்ரீலே, நீங்கள் கனைத்து விட வேண்டாம், கைகளால் தட்டி விட வேண்டாம், அங்கே போய் அவர்களுக்கு முன்னால் தட்டி எழுப்பி விட வேண்டாம். பெருமைக்காக்கிறோம். உங்களது ரெக்கையை வைத்து நபியவர்களது பாதத்திலே ஒத்தியிடுங்கள், சொல்லுங்கள், யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர். ஓ போர்வை பொருத்தி இருப்பவரே, சஞ்சலத்தில் இருப்பவரே, கவலையில் படுத்திருப்பவரே, உங்களது கல்புக்கு ஆறுதல் தேடி இருப்பவரே, உங்களை அழைத்து வர சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பினான். உங்களை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எழுந்திருங்கள். என்னை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி சென்றார்கள்.
நான் கொஞ்சம் தூக்கம் களைந்திருந்தேன், ஆனால் தூக்கம் முழுமையாக களையவில்லை. என்னை கொண்டு போய் ஹத்தீமிலே வைத்து, இன்று ஹத்தீம் என்று இருக்கல்லவா அரைவட்டம், அதற்கு மேலே வைத்த போது மாபக்கிய மினன் நௌமி, என்னுடைய தூக்கத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை நான் அங்கே போய் தூங்கினேன். கொஞ்சம் தூக்கம் மிச்சம் இருந்துச்சு, அதை போய் அங்க தூங்கினேன். அப்படி தூங்கும் நேரத்திலே எனது நெஞ்சை பிளந்தார்கள். என்ன கொடுத்து பிளக்கல, குளோரோஃபார்ம் கொடுத்து பிளக்கல, மயக்க ஊசி கொடுத்து பிளக்கல. அவர்களுக்கு நல்ல ஷுஊர் ரஹ்தே ஹுவே, சமஜ் ரஹ்தே ஹுவே, நல்ல விளக்கம் இருக்க, விளங்கிக் கொள்ளுகின்ற நிலை இருக்க, அவர்களது கல்வை, அவர்களது நெஞ்சத்தை பிளந்து உள்ளிருந்து கல்வை எடுத்து வெளியே வைக்கப்பட்டதா. கிதாபில் எழுதுகிறார்கள், உள்ளம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. யார் சொன்னா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க. உள்ளம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த உள்ளத்துக்கு 2 கண்கள் இருந்தன, அதற்கு வாயும் இருந்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் எடுத்து வெளியே வைத்து ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுகி மீண்டும் அதை உள்ளே வைத்தார்கள். இவ்வளவும் செய்கிறார்கள், எனக்கு எல்லாமே தெரிகிறது. மீண்டும் தைத்தார்கள், ஜம்சம் தண்ணீரிலே கழுகினார்கள், அதுவும் எனக்கு தெரிகிறது. என் உள்ளத்திலிருந்து எதையோ எடுத்தார்கள், எதையோ வைத்தார்கள். என் உள்ளத்துக்குள்ளே இர்ஃபானை வைத்தார்கள், ஈமானை வைத்தார்கள். என்னுடைய ஜிகர்க்கு தோக்கர் அந்தர் ரக்கே, ஜம்சம் பானி சே தோயே. இவ்வளவு நபி அவர்கள் சொல்லி நமக்கு விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால தொழுகையில நிக்கிறதா இருந்தா ஒரு அவசியம், அல்லாஹ்வையே போய் பார்க்கிறதா இருந்தா ஜிகர் की वजू जरूरत है, मेरी जिगर की वजू किया गया. அதுவும் ஒதுதான். கை கால்கள் ஒது செய்வது அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுகையில் நிற்பதற்கு, உள்ளத்தை கழுகுவது அல்லாஹ்வுக்கு முன்னாலேயே போய் நிற்பதற்கு. என் உள்ளத்தை கழுகியது எதற்காக? அந்த தகுதி கிடைப்பதற்காக. மேற்கொண்டு வானங்களை கடக்கும் போது எத்தனையோ நிகழ்வுகள், அதையெல்லாம் தாங்கிக் கொள்கிற சக்தி எனக்கு கிடைப்பதற்காக. 70,000 திரைகளை நீக்கும் போது, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் போகும்போது அவனுடைய அந்த தஜல்லிகளை தாங்கிக் கொள்கிற சக்தி கிடைப்பதற்காக என் உள்ளத்தை அல்லாஹ் கழுக வைத்து அங்கே கொண்டு சென்றான். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு! சாதாரண நிகழ்வா பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது போன்ற 4 முறை நடந்ததாம் பெரியவர்களே. ஒன்று ஹலீமாவினுடைய வீட்டிலே பால் குடித்துக் கொண்டிருந்த போது நடந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், छोटे बच्चों की हरकतों से अल्लाह मुझे हिफाजत करने के लिए दिल को धो दिया. சின்ன குழந்தையா இருக்கும் போது சில ஷராரத்தெல்லாம் இருக்கும் இல்ல. பையன் ரொம்ப விளக்கமானவன் தான், நல்ல சூட்டியா இருக்கிறான், ஆனா கண்ணாடி பாத்திரத்துல போட்டு உடைச்சாதான் அவனுக்கு சந்தோஷம். ஷராரத்து தானே. சின்ன குட்டி, அவனை அடிக்கவும் முடியாது, அவனை திட்டவும் முடியாது, அவனுக்கு தெரிஞ்சா செய்யறான். அது விழுந்து நொறுங்கும் போது சந்தோஷம் சிரிப்பான். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை உடைப்பான். அது छोटे बच्चों की शरारत, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏதாவது கையில ஒரு இரும்பு கிடைச்சுன்னா அழகான கண்ணாடி பொறுத்து நங்கு நடிச்சு கண்ணாடிக்குள்ள தூளாக்கிடுவோம். குட்டி பையன் தான், ஆனா அந்த ஷராரத் இருக்கும். அந்த குட்டி பையனில் இருக்கிற ஷராரத் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் முதலில் கல்வை கழுகினானாம். பிறகு அல்லாஹ் 20 வயதிலே ஜவாनी में एक मर्तबा अल्लाह ने दिल को धोया, क्योंकि जवानी तो दीवानी है. வாலிபம் இருக்கிறதே அது ஒரு பைத்தியம், சொன்னா கேட்கவே செய்யாது. நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு மாத்தமா செய்ய மாட்டேன். முடி இப்படி வெட்டாதரா, பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கடா, இதுவும் அசிங்கமா இருக்கு. இன்னைக்குள்ள ஃபேஷனே இதுதான், இந்த ஸ்டைல்ல தான் இப்படி போனாதான் கெத்து. இதுவரை சொல்றோம். அவனை எதை திருத்த முடியுதா? அவனை ஏதாவது திருத்தவே முடியாது. அல்லாஹ் பார்த்து அவன் கல்வை சீர்படுத்தினான். அப்ப ஜவானியில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் 20 வயசுல ஒரு தடவை கல்வை கழுகினானா. பிறகு ஹிராவிலே தவத்தில் இருந்த போது அல்லாஹ் ஒருவரை கல்வை கழுகினான். எதற்காக? இதற்கு மேல் நான் அடிக்கடி வருவேன், நான் அடிக்கடி உங்கள் சன்னிதானம் வருவேன், பயந்தரக்கூடாது. என்னை தாங்கக்கூடிய சக்தி, நான் கொண்டு வருகின்ற வகையை தாங்குற சக்தி உங்களுக்கு வேண்டும், அதற்காக நான் கழுகி விடுகிறேன் என்று 3வது முறை அல்லாஹ் கழுகினானா. பிறகு 4வது முறை அல்லாஹ்வை முலாக்காத் செய்வதற்கான தகுதி வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் 4வது முறையாக கழுகினாராம். இப்படி கழுகி சரி செய்யப்பட்ட பிறகு புராக் வாகனம் முன்னால் வந்து நின்றது.
உடனே புராக் வாகனத்தை பற்றி ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஏறிக்கொள்ளுங்கள் என்று. அந்த ஏறுகின்ற பாதம் கால் வைக்கின்ற இடத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் பிடித்துக் கொண்டார்கள். லகாமை ஹஜ்ரத் மீகாயில் பிடித்துக் கொண்டார்கள். நபி அவர்களை ஏறச் சொன்னார்கள். நபி அவர்கள் ஏறுவதற்கு முன்னாக கேட்டாங்க, இது என்ன வாகனம் என்றார்கள். குதிரையிலிருந்து கொஞ்சம் சின்னதாக, அதே நேரத்தில் கோவேரி கழுதையை விட கொஞ்சம் பெரியதாக. ஏனெல்லாம் இதை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? குதிரை ரொம்ப உயரத்தில் இருக்கணும், ஏறுவதற்கு ரொம்ப கஷ்டம். மெஹ்மான்களை அழைக்கின்ற போது அதற்கு தக்க வாகனம் கொடுத்து அனுப்பணும். ரொம்ப பெரிய வாகனம் சொன்னா அவர் இதுவரைக்கும் ஏறி இருக்க மாட்டாரு. ஏறதுக்கு தெரியாம ஏறி துவக்கடு கீழே விழுந்தா, என்னங்க வாகனம் கொண்டு வந்தீங்க, காலெல்லாம் வீங்கி போச்சுங்க. இல்லை இல்லை, அது குதிரையும் அல்ல, கோவேரி கழுதையும் அல்ல, இரண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு வாகனம். நபி அவர்கள் ஏறி உட்கார்ந்த உடனேயே ஜும்பிஷ் கருதி அப்படியே அசைஞ்சிச்சு. நபி அவர்களை அசைஞ்சிட்டாங்க. என்ன காரியம் செய்கிறார்கள், யார் உட்கார்ந்து இருப்பது என்று தெரியவில்லையா உனக்கு? ஜிப்ரீல் கோவிச்சாங்க. உடனே நான் வேணும்னு செய்யலைங்க, மகிழ்ச்சியில துள்ளிட்டேன். ஏனென்றால் என் முதுகிலே இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை யாரும் அமர்ந்ததில்லை என்கிற காரணத்தால் நான் ஜோஷ் மே ஆகையா, ஹோஷ் சோடுதியா. உடனே இதுக்கு மேல் இப்படி நடக்காதே, கவனமாக இரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய முலாக்காத்துக்காக போகிறார்கள், அல்லாஹ் அழைத்திருக்கின்றான், கவனமாக. டிரைவர் போட்டு அனுப்புகிற நேரத்தில் சொல்லிதான் அனுப்புறாங்க, பாருங்க ஹஸரத் கூட்டு வரணும், பல்ல மேடெல்லாம் பார்த்து வாங்க, ஜடால் புடால் வச்சு வந்துட்டாரு, ரொம்ப கவனமா வா என்று சொல்வதில்லையா? அது போன்று கவனமாக இருக்க வேண்டும். உடனே ஹஸரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், இதற்கு பெயர் புராக், இது சூனத்து வாகனம். 40,000 புராக்குகளிலே இதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். 40,000 புராக்குகளிலே ஒரு புராக்கை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இது 40,000 புராக்குகளுக்கு கடைசியில் நின்று அழுது கொண்டிருந்தது. ஒவ்வொரு புறாக்கும் தன்னுடைய தகுதியை காட்டுவதற்காக வேண்டி ஒரு புறாக்கு இப்படி காட்டிக் கொண்டிருந்தது, இன்னொரு புறாக்கு இப்படி காட்டிக் கொண்டிருந்தது, தன்னுடைய மனவளப்பு பிழுவெழுப்பெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தது. எதையுமே நான் பொருட்படுத்தல, போய்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு புறாக்கு அழுது கொண்டிருந்தது. मैंने पूछा क्यों रोती है, मकसद तो वही है जो सामने वाले करते हैं, वही मकसद है. चल लोग हंस के पाते हैं, चल लोग रो कर पाते हैं, मैं रो लिया हूं. என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் நோக்கம். சிலர் சிரித்து பெறுகிறார்கள், சிலர் அழுது பெறுகிறார்கள். நான் அழுது கொண்டிருக்கிறேன், நீதான் வர வேண்டும் ஒன்று. எனவேதான் அழுகை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. எதை விட? சிரிப்பை விட. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரீஹீன். அல்லாஹ்வை மறந்த சிரிப்பு அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதல்ல. தஹ்கஹா லகாக்கர் ஹஸ்னா அல்லாஹ்வுக்கு பசந்த் நஹி. அது அல்லாஹ்வுடைய பிடிக்கு காரணமாகிவிடும். ஆனால் அழுதால், அழ ஆரம்பித்த மாத்திரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஏப்பா அழுகிற? உன் குற்றத்தை நினைத்து அழுகிறாயா? உன்னுடைய குறைகளை நினைத்து அழுகிறாயா? உன் தேவைகளை நினைத்து அழுகிறாயா? உடனே மலக்குகள் வந்து விடுறாங்க. அழுதாள். உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குகளை விலகி விடுங்கள், அழுகையை பற்றி நீங்கள் எழுதக்கூடாது. ஒரு முஃமின் மேரா பந்தா ரோலியா தோ மேரே உஸ்கே தர்மியான் கி பாத் ஹை யே. எனக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ள விஷயம், அவர் எதற்காக அழுகிறார் என்று எனக்கு தெரியும். நான் அதற்கு என்ன தருவேன் என்பதும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நீங்கள் எழுதவே கூடாது. அது எனக்கும் அவருக்கு மத்தியில் உள்ள தனிப்பட்ட ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அந்த அழுகை இருந்த காரணத்தால் அந்த புறாக்கை நான் கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். உடனே அந்த புறாக்கிலே நபி அவர்கள் ஏறி செல்லும் போது சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த புறாக் வாகனத்தினுடைய பார்வை எங்கே போய் எத்துமோ அந்த இடத்தில் தனது காலை கொண்டு போய் வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புறாக் வாகனம் இது, சாதாரணமானதல்ல. ஒரு நொடிக்கு 1,86,000 மைல்கள் வேகத்தில் செல்லக்கூடியது. ஒரு நொடிக்கு, மணிக்கல்ல, ஒரு நொடிக்கு 1,86,000 மைல்கள் வேகம் கொண்டது. வெண்ணிற புறாக்காக இருந்தது. அதனுடைய பார்வை போய் படுகிற இடத்திலே மறுகாலை வைக்கும். அவ்வளவு வேகமாக செல்லக்கூடியது. பர்க் என்பதிலிருந்துதான் புறாக். பர்க் என்றால் மின்னல், மின்னலை போன்று செல்லக்கூடியது என்றெல்லாம் யார் சொன்னா?
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் ஒரு முறை ஆடை இல்லாமல் இருந்தபோது, மேலாடை இல்லாமல் இருந்தபோது நான் பக்கத்தில் இருந்தேன். நபி அவர்களது நெஞ்சத்திலே தைத்த அடையாளம் இருந்தது. எப்படி இன்று ஹார்ட் ஆபரேஷன் செய்தவர்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கும் அல்லவா, அந்த அடையாளத்தை நான் பார்த்தேன் என்கிறார்கள். ஃபகுன்து அரா அஸ்ரல் மஹீத், தைத்த அடையாளத்தை நான் பார்த்தேன். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார், இங்கே தைக்கப்பட்டு கழுகி அங்கிருந்து புறப்பட்டு சென்றால் செல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடர்த்தியான மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்தை கடந்த போது புராக்கை கீழே நிறுத்தி சொன்னார்கள், இங்கே 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று. உடனே நபிகள் கேட்டார்கள், இங்கே எதற்கு 2 ரக்காத்தை தொழச் சொல்கிறீர்கள்? இதுதான் யஸ்ரிப் என்கிற பெயரை உள்ள இடம். இது இந்த இடத்தை நீங்கள் தான் வந்து சுபிட்சமாக ஆக்குவீர்கள். இந்த இடம் உங்களை கொண்டு வளமாக மாறும், அனைவரும் முஸ்லிம்களாக மாறுவார்கள், பின்னாளிலே மிகப்பெரிய கபூலியத்தை பெற்ற இடமாக ஆகும். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வர வேண்டியிருக்கும். மக்கமா நகரத்திலே நீங்கள் இருக்க முடியாது, மக்கமா நகரத்தில் அவர்கள் இருக்க விட மாட்டார்கள். இந்த இடத்திற்கு தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். இந்த இடத்தில் தான் நீங்கள் அடக்கம் பெறுவீர்கள். 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள். நபி அவர்கள் அங்கே 2 ரக்காத்தை தொழுது கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் தூரம் சென்ற நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி எப்பொழுது அவர்களுக்கு கிடைத்ததோ, நபித்துவம் கிடைத்த அந்த மரம், அந்த மரத்துக்கு அருகாமையிலே 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள் என்றார். பிறகு மதியன் என்கிற இடம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்த அந்த இடம் வந்தது. அங்கே 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். பிறகு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பைத்துல் லஹம் வந்தது. அங்கே 2 ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று இப்படியாக ஒவ்வொரு இடத்திலேயும் தொழச் சொல்லி அழைத்து செல்கிறார்கள் பைத்துல் முகத்தஸுக்கு. இன்னும் பைத்துல் முகத்தஸுக்கே போய் சேராம இருக்கும். என்ன தெரிய வருகிறது தெரியுமா? நல்லோர்கள் பெரியோர்கள் வந்த இடம், வாழ்ந்த இடம், தங்கிய இடம், இபாதத் செய்த இடம், இவைகள் எல்லாம் பரக்கத்தான இடங்கள். அந்த இடங்களை கொண்டு பரக்கத்துகளை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த இடங்கள் மற்ற இடங்களை போன்றல்ல. மஹபூப் சுப்ஹானி வந்துட்டு போனாங்களா, காஜா மஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்துட்டு போன இடமா, ரஷீத் அஹ்மத் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்துட்டு போன இடமா, இது தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இபாதத் செய்த இடமா, இது இவர்கள் தொழுத இடம், இது அவர்கள் இருந்த இடம், இது அவர்கள் பயன்படுத்தியது, இவைகள் அனைத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த இடங்களிலே 2 ரக்காத்தை தொழுது கொள்வது, பரக்கத்தை பெற்றுக் கொள்வது நமக்கு ஹதீஸ்களை கொண்டு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ் முஜே காயிஷ் ஹை மை போலோ, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. என்ன ஆசைன்னு கேட்டாங்க. சொல்லதா வேறொன்று இல்ல, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதங்களை தனக்குள் வாங்கி இருக்கக்கூடிய மக்காம இப்ராஹிம் இருக்கு, அங்க நான் 2 ரக்காத் தொழுதுன்னு ஆசையா இருக்கு. அதுவரையில் அந்த சட்டமே இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த இடத்துல நான் 2 ரக்காத் தொழுகணும்னு ஆசையா இருக்கணும், தொழுதுக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். எந்த இடத்திலே உமர் தொழுது கொள்ள ஆசித்தாரோ அந்த இடத்திலே தவாஃபை முடித்துக் கொண்டு தொழுவது வாஜிபாக நான் ஆக்குகிறேன். அல்லாஹ் வாஜிபாக்கிட்டான். அப்படி என்றால் நல்லோர்கள் இருந்த இடத்திலே நாம் பரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அப்படி செல்லுகின்ற நேரத்திலே பைத்துல் முகத்தஸை நோக்கி போகிற நேரத்திலே அங்கே ஒரு சில காட்சிகளை பார்க்கிறார்கள். ஒரு கிழவி வந்து அங்கே நபி அவர்களுக்கு முன்னால் காட்சி தருகிறாள். நபி அவர்கள் அந்த கிழவியின் பக்கம் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு சத்தமிட்டு அழைக்கிறார், யா முஹம்மத் என்னை பாரும், யா முஹம்மத் என்னை பாரும் என்று சொல்லி ஒருவர் அழைக்கிறார். நபி அவர்கள் அவரின் பக்கம் சிந்தனை செலுத்தவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வந்த கிழவிதான் துன்யா, உங்களை பாசமாக அழைத்தார் அல்லவா யா முஹம்மத் என்று, அவன் தான் இப்லீஸ். நீங்க 2 பேரின் பக்கமுமே நீங்க திரும்பாதனால உங்க உம்மத்து தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. உங்க உம்மத்து தப்பிச்சிருச்சு, இல்லை என்றால் உங்க உம்மத்தை உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்பார்கள். பிறகு பைத்துல் முகத்தஸை நெருங்கி விட்டார்கள். அப்படி நெருங்குகிற போது யா அவ்வலு அஸ்ஸலாமு அலைக்கும், யா அவ்வலு அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஆஹிரு அஸ்ஸலாமு அலைக்கும், யா ஹாஷிரு என்று அவர்களை மர்ஹபா என்று அழைத்தவர்கள் 3 நபிமார்கள்.
ஒன்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே நின்று கொண்டு அழைத்தார்கள். உள்ளே வருக வருக என்று அழைத்தார்கள். பெரியவர்களே, அங்கே பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போகிற போது வெளியிலே ஒரு பாறை இருந்தது. அந்த பாறையிலே தனது விரலை நுழைத்தால் அழகாக புத்தல் போட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குதிரத்துக்கு சொல்ல வேண்டுமா, அல்லாஹ் அவ்வளவு சக்தியை தந்துதானே அனுப்பி இருக்கிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்கிறீர்கள் என்று. இல்லை, புராக் வாகனத்தை கட்டுவதற்கு தொலை போடுகிறேன். ஏன், என்ன ஆகும் என்றார்கள். உலகத்துக்கல்லவா வந்திருக்கிறது, எனவே கொஞ்சம் மாறிட வாய்ப்பு இருக்கு, ஓடிட்டா என்ன செய்கிறது, கட்டி போட்டுடலாம். ஜிப்ரீல், என்ன புராக்கமா ஓடி போகும்? புராக்க ஓடாது, சுவனத்திலிருந்து உள்ளது. இருந்தாலும் துன்யாக்கி அசர் படு ஜாயேகா, துன்யாக்கி அசர் படு ஜாயேகா, इसलिए நான் என்ன செய்யறேன், கட்டி வைக்கிறேன் சொல்லி அந்த கல்லுல கட்டி வச்சுட்டு உள்ள போனாங்க. உள்ள போனால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதற்காக வேண்டி அத்துணை நபிமார்களும் வந்திருந்தாங்க. 1,24,000 நபிமார்களும் அங்கே ஒன்று கூடினார்கள். கிதாபிலே எழுதுகிறார்கள், பைத்துல் முகத்தஸ் என்ற 1,24,000 நபர்கள் கூடும் அளவுக்குள்ள இடமாது. 1,24,000 நபிமார்கள் வந்ததாக வருகிறதே, அத்துணை நபர்கள் கூடுகின்ற இடமாது? இல்லை இல்லை. அப்படி என்றால் அது ரூஹானி, அது மனிதர்கள் அறிவுக்கு புலப்படாத, அதே நேரத்தில் ரூஹுகளாக, ஆனால் கண்களிலே உருவம் தெரியும், ஆனால் அவர்கள் யாரல்ல, இந்த உடலோடு கூடியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள். அத்துணை நபிமார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். ஜிப்ரீல் நபியவர்களை அழைத்துக் கொண்டு போய் நீங்கள் தான் இமாமத் செய்ய வேண்டும் என்று இமாமத் செய்து, எனவேதான் இமாமுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் இமாம் என்று அல்லாஹ் அங்கே தொழ வைத்து எதை காட்டினான் தெரியுமா? இன்கே பாத் கோயி நபி நஹி, காத்தமுன் நபி ஹையே, இவர்களுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. இமாமுல் அன்பியான் சொன்ன பிறகு இன்னொருத்தர் வந்தாருன்னா அவருக்கு என்ன பேர் சொல்றது? நபியவர்கள் இமாமுல் அன்பியா, அத்துணை நபிமார்களுக்கும் இமாம் என்று சொல்வதன் மூலமாக இனி எந்த நபியும் இல்லை, நபியவர்கள் தான் காத்தமுன் நபி என்று அல்லாஹ் காட்டினான். அத்துணை நபிமார்களுக்கும் தொழ வைத்தார்கள். தொழ வைத்த பிறகு வெளியிலே வந்தபோது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹூரின் பெண்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருந்தீர்களே, இதோ இங்கே நிற்கிறார்களே, இவர்கள் எல்லாம் ஹூரின் பெண்கள், உங்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். உடனே அஸ்ஸலாமு அலைக்கும், அவர்களும் வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் யார்? நீங்கள் மன்னந்தி மன்னந்தி, நீங்கள்லாம் யாரு? யார் கேட்டார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டார். உடனே அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தினால் படைக்கப்பட்ட ஹூரின் பெண்கள், நாங்கள் நல்லவர்களுக்காக, இந்த உலக வாழ்க்கையிலே மிக பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களுக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மிக பரிசுத்தமாக வாழ்ந்தவர்களுக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நபியவர்களுக்கு முன்னால் எக்தஷ்துமே, நபியவர்களுக்கு முன்னால் ஒரு தாம்பாளத்திலே பால், தேன், ஷராப், மது, இந்த மூன்று வந்தது. நபியவர்கள் பார்த்த மாத்திரத்தில் பாலை எடுத்தார்கள். உடனே ஜிப்ரீல் சொன்னார்கள், மிக அழகானதை தேர்ந்தெடுத்து, இந்த பால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது, இந்த பால் அறிவின் மீது சம்பந்தப்பட்டது, இந்த பால் மனிதனது கண்ணியத்தை, மனிதனது கௌரவத்தை, மனிதனது வில்மை, இர்ஃபானை அவனுக்கு தரவல்லது. எனவே நான் பாலை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் மதுவை தேர்ந்தெடுத்திருந்தால் உங்களது உம்மத்தெல்லாம் குடிகாரர்களா போயிருக்கும். நீங்க மட்டும் தேனை தேர்ந்தெடுத்திருந்தால் உலகத்தை ரசிப்பவர்களாக உங்களது ஒட்டுமொத்த உம்மத்துமாக இருக்கும். ஏனென்றால் தேனிலே லஸ்ஸத் ஹே, தேனிலே லஸ்ஸத் இன்பம் இருக்கிறது. அந்த இன்பத்தை மட்டுமே நீங்கள் நேசிப்பவர்களாக உங்களது உம்மத்தாக இருக்கும். நல்ல வேளை நீங்க ரெண்டையும் தேர்ந்தெடுக்காம பாலை தேர்ந்தெடுத்தீங்க, அல்லாஹ் உங்களது உம்மத்தை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள். எனவேதான் நபியவர்களது உம்மத்திலே அறிவாளிகளாகவும் மிகவும் யோசித்து செயல்படக்கூடியவர்களாகவும் தீட்சண்ய புத்திமான்களாகவும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார். பிறகு ஜிப்ரீல் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு அந்த வாகனம் அல்ல, புராக் வாகனம் அல்ல, இப்பொழுது இன்னொரு வாகனம் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. அது இப்படி இருக்கிற வாகனம் அல்ல, இப்படி இருக்கும் வாகனம், படி போன்றுள்ள வாகனம். இப்படி இருந்த வாகனம் அது புராக், இப்படி இருந்த வாகனம் அதுதான் ரஃப். ரஃப்
அதற்கு பெயர் என்ன? ரஃப்ரஃபின் குதுரின் வ அப்கரியின் ஹிசான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். ரஃப்ரஃப் பேரே பாருங்கள, ரஃப் 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 இப்படி போகுது. அதனால இப்படி நிக்க உடனே ஏறி நீங்கள் நின்று கொண்டால் போதுமானது, அது மேல் நோக்கி எடுத்து செல்லும். இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு மலக்குகள் பிடித்திருக்க, படியின் நடுவிலே நபி அவர்கள் நிற்க, படி நேரம் மேல போனது. நாம ஏறவே தேவையில்லை, எக்ஸிலென்ட் போய்கிட்டு இருக்கால மேல. அல்லாஹ் எப்படி அதை உண்மையாக்குகிறான் என்று பாருங்கள். நீங்க நின்றா போதும் போய் மேல சேர்ந்துருது. இன்னைக்கு மனிதனது கண்டுபிடிப்பு இருக்கிறதா இல்லையா? இதை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் யாரேனும் மறுக்க முடியுமா? யாரேனும் மறுக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த ரஃப் ரஃப் என்ற அந்த ஏணி மேலோக்கி சென்றது. அப்படி மேல் நோக்கி சென்ற நேரத்தில் முதல் வானத்தை அடைந்த போது யார் வந்திருப்பது? ஜிப்ரீலே, உங்களுடன் இருப்பவர் யார் என்று அங்கே கேள்வியை எழுப்பினார் அங்கே இருக்கக்கூடிய முதல் வானத்தின் பொறுப்பாளி. உடனே ஜிப்ரீல் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், என்னுடன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உடனே அங்கிருந்து சொல்லப்பட்டதை, நீங்களும் நல்ல மனிதர், உங்களோடு வந்திருப்பவரும் அஹுன் சாலிஹுன் நல்ல மனிதர் வந்திருக்கிறீர், கதவை திறந்து விடுகிறேன், உள்ளே வாருங்கள். முதல் வானத்திலே போன போது அங்கே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த போது கிடைத்த கபர் என்ன? நான் சுவனத்தில் இருக்கத்தான் ஆசைப்பட்டேன், அல்லாஹ் என்னை பூமிக்கு அனுப்பினான். நீங்கள் மக்காவில் இருக்கத்தான் ஆசைப்படுகிறீர்கள், மதீனாவுக்கு அல்லாஹ் அனுப்புவான். அங்கே அந்த மெசேஜை அங்கே அல்லாஹ் தந்து விட்டான். பிறகு இரண்டாவது வானம், அங்கே இரண்டாவது வானத்திலே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் சந்தித்தார்கள் நபி அவர்கள். அந்த இருவரும் கொடுத்த மெசேஜ் என்ன? யூதர்கள் எங்களை பாடாய்படுத்தியது போல உங்களையும் பாடாய்படுத்துவார்கள், உங்களது உம்மத்தையும் பாடாய்படுத்துவார்கள். அந்த மெசேஜை தந்தார்கள். பிறகு மூன்றாவது வானத்திலே ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது, என்னுடைய சொந்தங்களும் என்னுடைய சகோதரர்களுமே என்னை கொலை செய்ய ஆசித்தது போல உங்களது குடும்பத்தார்களே உங்களை கொலை செய்ய திட்டப்படுவார்கள். ஆனால் அந்த திட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், நான் வெற்றி பெற்றதை போன்று நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு நான்காவது வானத்தை அடைந்த போது அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சொன்னார்கள், எழுதுகின்ற எழுதுகோலை முதலாக தயாரித்தது ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த எழுதுகோள் நபியே நாயகமே உங்களுக்கு பயன்பட போகிறது. அந்த எழுதுகோளின் மூலமாக நீங்கள் கடிதம் எழுதி ஊர் உலகத்தில் உள்ள அத்துணை அரசர்களுக்கும் நீங்கள் அனுப்புவீர்கள். அந்த சுப செய்தியை என்னை பார்த்ததினால் பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கே ஐந்தாவது வானத்தை அடைந்த நேரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது அவர்கள் ஒரு மெசேஜை சொன்னார்கள். என்னுடைய காலத்திலே என்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு தூர்சினா மலைக்கு மூசா சென்று விட்டார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கே சாமிரி என்பவன் என்னை பாடாய்படுத்தி எடுத்து விட்டார். ஆனால் நான் ஒன்றுமே சொல்லவில்லை, சபராக இருந்தேன். ஊர் ரெண்டாக பிரிஞ்சிருமோன்னு கவலைப்பட்டேன். அதனால நான் ஒண்ணுமே சொல்லல. அவன் காளை கன்றை வணங்கும்படி மக்களை ஏவி விட்டான், நான் எதுவுமே சொல்லல. மை சபர்கியா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக்கர் மேல ரொம்ப வசக்கியே, என் மேல ரொம்ப கோவிச்சாங்க, என் தாடியை பிடிச்சு உழுக்குனாங்க, என் தலைமுடியை பிடிச்சு உழுக்குனாங்க. லா தஅஹுது பிலஹியதி வலா பிரஸி, என் தலையை பிடிக்க வேண்டாம், என்னுடைய தாடியை பிடித்து இழுக்க வேண்டாம். நான் எதுவுமே சொல்லாமல் சும்மா இருந்ததற்கே காரணம் ஊர் ரெண்டு விட்டு போகுமோ என்று பயந்தேன். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. இப்பொழுது நபியவர்களை பார்த்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அதே போன்றுதான் ஹுதைபியா என்று ஒன்று உடன்படிக்கை நடக்கும், அதுல நீங்க பொறுமையா இருங்க, வெற்றி உங்களுக்கு தான், ஃபத்ஹ் மக்கா நடக்கும் என்று யார் சொன்னார்? ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். பிறகு அங்கிருந்து ஆறாவது வாகனம் போன போது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெசேஜை சொன்னார்கள். அல்லாஹ் ने मेरे से हुक्म किया शाम में जिहाद करो फतह तुमना ही मिलेगा சொன்னா, ஷாம் தேசத்தோடு நீங்கள் சண்டையிடுங்கள், அந்த ஷாம் தேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். நான் போனேன், என்னுடைய கூட்டத்தை அழைத்துக் கொண்டு ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டேன். அதே ஷாம் தேசத்தோடு நீங்களும் சண்டையிட வேண்டி வரும், அந்த ஷாம் தேசம் உங்களது கைக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு யார் சொன்னா? ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்.
பிறகு அங்கிருந்து 7வது வானத்தை அடைந்த போது அங்கே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மெசேஜை சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் வதா என்று உங்களுக்கு ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்துவார். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே நீங்கள் ஈமானை இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்தியதாக அறிவிப்பீர்கள். அது மட்டுமல்ல, நான் என்னென்ன போராட்டங்களை சந்தித்தேனோ எல்லா போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் வரும். ஆனால் அனைத்திலேயும் எனக்குத்தான் வெற்றி கிடைத்தது. அதுபோன்று நான் உங்களுக்கும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அங்கே மக்கமா நகரத்திலே காபாவை கட்டுகின்ற ஒரு பொறுப்பு எனக்கு ஏற்பட்டது அல்லாஹ்வினால். அதே போன்று காபாவினுடைய சிதிலமடைந்த இடிப்பு ஏற்பட்ட இடத்திலெல்லாம் நீங்களும் எடுத்து கட்டுவீர்கள். அதை நான் உங்களுக்கு சுப செய்தியாக சொல்கிறேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார். இவ்வளவு முடிஞ்ச பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு இடம் வந்து, அதுதான் ஸ்டேஷன், ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் எப்படிப்பட்டது? நான் மேலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருவதாக இருந்தாலும் சித்ரத்துல் முன்தஹாவிலே கலந்து பிறகுதான் வரும். இங்கிருந்து ஒருவர் செல்வதாக இருந்தாலும் சித்ரத்துல் முன்தஹாவை அடைந்து அந்த ஸ்டேஷனிலே ஜங்ஷனிலே மலக்குகளுக்கு மத்தியில் கலந்துருமாடி பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கா, சரி நீங்க போங்க, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் போறேன் என்று அங்கேதான் அவர்கள் பங்கு பிரிப்பார்கள். அந்த இடத்தை அடைந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, சித்ரத்துல் முன்தஹா வந்து விட்டது. இதற்கு மேல் என்னால் நாம் உங்களோடு பயணிக்க முடியாது. ஒரு இன்ச்சு, ஒரு முடி அளவுக்கு, இன்ச் என்ன, ஒரு முடி அளவுக்கு एक बाल के बराबर भी मैं आगे नहीं बढ़ सकता या रसूल अल्लाह, वरना मैं राख बन जाऊंगा, जलकर राख बन जाऊंगा. நான் உங்களை இங்கேயே விட்டு விடுகிறேன். அல்லாஹ் உங்களை தன்னுடைய 70,000 திரைகளை அகற்றி உங்களை அழைத்துக் கொள்வான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தன்னந்தனியாக விட்டு செல்கிறேன் என்று பயப்படாதீர்கள். அல்லாஹ் அதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறான். கவலைப்படாதீர்கள். நான் இதற்கு மேல் வர முடியாது. கிதாபில் எழுதுகிறார்கள், ஷா சையத் அத்தாவுல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், मैं वहां रहता था तो जिब्राइल को कहता, जिब्राइल क्या समझे, क्या समझ गए मेरे हुजूर को, मेरे हुजूर का हाथ पकड़ो, तुम नहीं चलोगे. நான் மட்டும் இருந்திருந்தா சொல்லி இருப்பேன், ஏங்க நீங்க பயப்படுறீங்க, எரிஞ்சு போயிருவோம்னு சொல்றீங்களாங்க, நபி அவர்களோட கையை பிடிங்க, உங்களை அல்லாஹ் எரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஹுசூர் வரையிலும் கொண்டு போய் நீங்க விட்டு வந்திருக்கலாம். ஏங்க பயந்தீங்க? நபி அவர்களை தொட்டவன் அவன் எரிய மாட்டான். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிற போது பக்கத்துல போனாங்க. ஃபாத்திமா என்ன செய்யறேன்னு கேட்டாங்க. ரொட்டி சுடுறேன் பாவா. உட்கார்ந்து நான் அந்த ரொட்டியை தட்டி போட்டாங்க. இருந்த எல்லா ரொட்டியும் வந்துருச்சு, அந்த ரொட்டி மட்டும் வேகவே மாட்டுது. ஃபாத்திமா கவலையில் ஆயிட்டாங்க. உடனே நபிகள் சொன்னாங்க, ஃபாத்திமா क्या तू जानती नहीं मेरा हाथ जिस पर लगती है उसको आग नहीं जलाता. என்னுடைய கைப்பட்டதை நெருப்பு கரிக்காது என்று உனக்கு தெரியாதா? உன் சந்தோஷத்துக்காக பக்கத்துல வந்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஷாஹ் அத்தாவுல்லாஹ் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா நபியவர்கள்ட்ட சொல்லி இருப்பேன், ஜிப்ரீல்கிட்ட சொல்லி இருப்பேன், பயப்படாதீங்க, நபியருடைய காத்துக்கு தாம் லோ பக்கல் லோ அல்லாஹ் ने तुमको नहीं जलाएगा சொல்லி இருப்பேன். ஆனா நான் எங்க அங்க பக்கத்துல இருக்க முடியும்? தன்னுடைய இஷ்கல சொல்றாரு. அப்படி உடனே ஜிப்ரீல் அந்த இடத்தை விட்டு நகரும் போது தன்னுடைய பழைய உருவத்தை காட்டினார். தன்னுடைய பழைய உருவத்தை காட்டும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், 2வது முறையாக ஜிப்ரீலை அவருடைய உருவத்திலே நான் அங்கே வைத்து பார்த்தேன். உடனே 70,000 திரைகளும் திறந்து கொண்டது. 70,000 திரைகளும் திறந்து கொண்ட நேரத்தில் அங்கே உள்ளே செல்லுகின்ற போது அல்லாஹ் சொன்னான், நில்லுங்கள் என்று ஒரு சத்தம் வந்தது. நில்லுங்கள் அப்படின்னு வந்துச்சு. அந்த நில்லுங்கள் என்று சொன்ன சத்தம் ஹஜ்ரத் அபூபக்கரின் சத்தம். அடடா, நம்ம நண்பர் எப்ப இங்க வந்தாரு? அந்த தனிமையை போக்குவதற்காக அல்லாஹ் அந்த சத்தத்தை எழுப்பினார். நீங்கள் தனியாக இருப்பதாக நினைக்காதீர்கள், உங்களது நண்பரின் சத்தம் பாருங்கள். என் நண்பரின் சத்தம், அடடா, அந்த சந்தோஷத்தை, அந்த சந்தோஷம் வந்த பிறகு அல்லாஹ் உள்ளே அழைத்துக் கொண்டான். அவர் நெருங்கினார், நெருங்கினார், என் அருகாமையிலே நெருங்கிவிட்டார். எந்த அளவுக்கு நெருங்கினார்? ஒரு வில் இருக்கிறது அல்லவா,
அந்த வில்லினுடைய இந்த பகுதியும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கும். இங்கே ஒரு கயிறை கட்டி இழுத்து இங்கே கட்டினால் நெருங்கி விடும் அல்லவா? அந்த அளவுக்கு நெருக்கத்திலே எனக்கும் அவருக்கும் மத்தியிலே என் அருகாமையிலே நான் அமர வைத்தேன். என்னை முழுமையாக பார்த்தார். நானும் என் ஹபீபை முழுமையாக பார்த்தேன். எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். என்ன கொண்டு வந்தீர் எனக்காக? கொண்டு செல்லணும் தெரியுது, சும்மா हाली हाथ नहीं जाना। प्यार मोहब्बत से किसी दोस्त को मिलने जाते, किसी असातिदा को मिलने जाते, किसी बुजुर्गों को मिलने जाते, खाली हाथ नहीं जाना। अल्लाह क्या कहा? என்ன கொண்டு வந்தீர் ஹபீபே? உடனே நபிகள் சொன்னார்கள், அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அப்படின்னார், என்னுடைய கை கால்களில் நான் செய்கின்ற அந்த இபாதத்துகள், எனது நாவினால் விக்ர் செய்கின்ற இபாதத்துகள், என்னுடைய காசு குணங்களை கொண்டு செய்கின்ற இபாதத்துகள் அனைத்தும் உனக்காகத்தான், அதை கொண்டு வந்திருக்கிறேன். உடனே அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு, உங்கள் மீது என்னுடைய சலாமும் ரஹ்மத்தும் எல்லாம் உண்டாகட்டும். உடனே நபியர், என் மீது சலாமத், என் மீது ரஹ்மத் போதுமா? என் உம்மத்துக்கு என்னானது? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அந்த இடத்தில் வைத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எப்படி சலாமத் உன்னிடம் இருந்திருக்கிறதோ, எனக்கு எப்படி உன்னுடைய ரஹ்மத் கிடைக்கிறதோ, அதே போன்று முஃமினான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவருக்கும், அதே போன்று சாலிஹீன்களுக்கும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். உடனே மலக்குமார்கள் எல்லாம் அத்துணை நபர்களிடமிருந்து சத்தம் வருகிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு! உடனே அல்லாஹ் அமர வைத்து 5 கிஃப்ட்களை தருகின்றார். ஒன்று, அத்தஹியாத்துடைய கிஃப்டை தந்து இதை தங்கள் தொழுகையிலே ஓதியாக வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது சொன்னால், நீங்கள் வருகின்ற பாதையிலே மலக்குகளுடைய இபாதத்துகளை எல்லாம் பார்த்துவிட்டு, ஒவ்வொரு மலக்கும் ருக்குவிலே, இன்று சில மலக்குகள் சுஜூதிலே, சிலர் அத்தஹியாத்திலே, சிலர் கியாமிலே, இப்படி அத்தனை வானங்களையும் கடந்து வருகிற போது நீங்கள் ஆசித்தீர்கள் அல்லவா? இத்தனையும் சேர்ந்த ஒரு இபாதத் வேண்டும் என்று கேட்டீர்களே, அந்த தொழுகையை உங்களுக்கு நான் கடமையாக்குகிறேன். எத்தனை தொழுகை? 50 நேர தொழுகை. ஹுசூர் என்னைக்குமே மறுக்கிறதே கிடையாது. ஹுசூருடைய உம்மத்தும் மறுக்கிறதே கிடையாது. அப்படியே ஏற்றுக்கொள்கிற உம்மத்து தான் இந்த உம்மத். மறுக்கிறதே இல்லை. எங்க 2 இருக்கு. ஒன்று உடனுக்குடன் மறுத்தல், இன்னொன்று ஏற்றுக்கொண்ட பிறகு மறுத்தல். 2 இருக்கு. நபி அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். 50 நேர தொழுகையும் அல்லாஹ் கிஃப்டாக தந்தான். பிறகு ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்தை அங்கே வைத்து தந்தான். பிறகு சொன்னான், உங்களுடைய உம்மத்திலே யாரெல்லாம் இணை வைக்காமல் வாழ்ந்தாரோ, எனக்கு இணை வைக்காமல் இருந்தால் போதும், அவர் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் நான் மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்லி அனுப்பினார். 50 நேர தொழுகையை கொண்டு வரும்போது மீண்டும் ரிட்டர்ன் வந்தா எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அமைதியாக இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உம்மத்தை பத்தி எனக்கு தெரியும், 50 நேரம் தொழுகை எல்லாம் தொழுகாது, திரும்ப போய் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு. திரும்ப போய் குறைக்க போனாங்க. குறைச்சா 50-ஐ 5ஆக ஆக்கி தந்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களோட உம்மத்துக்காக நான் 50-ஐ 5ஆக ஆக்கி தருகிறேன், ஆனால் 50 நேரம் தொழுததாக நன்மை எழுதுவேன். உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, 50-ஐ 5ஆக ஆக்கணும்னு வந்துட்டீங்கன்னா அந்த 5 கூட தொழுகாது உம்மத்து. உங்க உம்மத்து அந்த 5 கூட தொழுகாது, எனக்கு தெரியும், அதனால இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மேல் நான் அல்லாஹ்விடத்திலே சென்று இல்திமாஸ் நான் செய்ய மாட்டேன், இந்த 5ஐ கொண்டே நான் செல்லுகிறேன் சொல்லிட்டாங்க. கிதாபில் எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியதை எதற்காக? அல்லாஹ்வை பார்த்த கண்களை திரும்ப பார்க்கணும், திரும்ப போய் பார்த்துட்டு வாங்க, திரும்ப பார்க்கணும், உங்களை திரும்ப போய் பார்த்துட்டு வாங்க, திரும்ப பார்க்கணும். இதுக்காக வேண்டி 2 தடவை அனுப்பியிருக்காங்க ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆக அத்தனை நபர்களையும் கடந்து திரும்பி வருகிற போது மீண்டும் பைத்துல் முகத்தஸுக்கு வந்து அந்த பைத்துல் முகத்தஸிலே 2 ரகாத் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு, அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் தொழுதுவிட்டு அங்கிருந்து வந்தார்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு. வந்த செய்திகளை சொன்ன நேரத்திலே கேட்ட மாத்திரத்தில் கபூல் செய்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே நபிகள் சொன்னார்கள், அவர் வெறும் அபூபக்கர் அல்ல, ஓ தோ அபூபக்கர் சித்தீக் ஹை என்று சொன்னாங்க.
அபூபக்கர் அல்ல, அவர் அபூபக்கர் சித்தீக். கேட்ட மாத்திரத்தில் உண்மைப்படுத்தக்கூடியவர். அந்த நேரத்தில் உண்மைப்படுத்தியவர்கள் எல்லாம் உண்டு, நிராகரித்தவர்கள் எல்லாம் உண்டு. உண்மைப்படுத்தியவர்கள் ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆப்கு தோ மேராஜ் மில் கயி ஹை, ஹம்கு பி மேராஜ் மில்னா சாஹியே, ஓ கைசா ஹோகா? எங்களுக்கு மேராஜ் வேண்டும், நாங்க என்ன செய்யணும்? 5 वक्त का नमाज पढ़ लो, सजदा करो, अल्लाह तुम्हारे सामने है, अल्लाह के पांव के ऊपर ही तुम सजदा करते हो. अस्साजिदु यस्जुदु अला कदमिर रहमान. सजदा செய்யக்கூடியவர்கள் அவர் தரையிலே சஜதா செய்வதில்லை, அல்லாஹ்வுடைய காலின் மீது சஜதா செய்கிறார். அவர்கள் நிற்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில இருக்கிறார்கள். அது மேராஜ், அது முஃமின்களுக்கு, அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னதின் பரக்கத்திலே நம்முடைய ஈமானை புதுப்பித்து தந்தருள்வானாக, ஈமானுக்கு கும்பத்தை தந்தருள்வானாக, இபாதத்திலே வலுவை தந்தருள்வானாக, நமது உள்ளத்திலே மரணிக்கின்ற வரையிலும் எந்த சந்தேகமும் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக. மார்க்கத்தில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று ஒருவர் சொன்னால் அதை விட பெரிய நியமத் எதுவும் கிடையாது. அந்த நியமத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை உயர்த்துவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு